Happy morning, friends. First of all, I thank Honorable Justice Ramasubramanian sir accept my invitation to grace this occasion as a chief guest for this program. So, எங்களோட எல்லா கான்ஃபரன்ஸ் ஒர்க்ஷாப்ஸ் செமினார்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் எப்பவுமே வந்து ஒரு நீதி அரசர்களை கூப்பிட்டுருவோம். ஏன்னா எனக்கு வந்து ஐ ஹவ் ஹை ரெப்யூட்டேஷன் ஆன் ஜஸ்டிஸ். ஸோ அதனால் எங்களோட எந்த கான்ஃபரன்ஸுமே வந்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் இல்லாமல் நடக்கவே நடக்காது. ஸோ ஏன்னா நீதியரசர்கள் நம்ம கடைசியாக நம்புகிற ஒரு நீதியோட இடம் அது. ஸோ மக்களுக்கான ஒரு பாதுகாப்பான இடம். ஸோ அதனால் வந்து அவர்கள் இல்லாமல் எங்களோட எந்த ஒரு நிகழ்ச்சியுமே வந்து நாங்கள் பண்ணதில்லை. ஸோ ஐ தேங்க் ஆனரபிள் ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியன் சார் டு கம் ஃபார் ஃப்ரம் டெல்லி. ஸோ புதுடெல்லியிலேருந்து இங்கே வந்து நம்ம கான்ஃபரன்ஸ்க்காக இங்கே உங்களை அட்ரஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஹியர். Then I thank our special guest Zarina Begum ma'am, Deputy Commissioner of Police, Cybercrime Cell, City, Chennai, Heritage in Chennai. I thank Vice Chancellor of Tamil Nadu Open University, Professor Armugam sir, and Registrar Sindhil Kumar sir, and Dhanlakshmi ma'am, and Department of Criminal Administration, Criminal Justice. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இங்கே வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபர்கெட் மை டீம் மெம்பர்ஸ். அஃப்கோர்ஸ் இந்த ஒரு பெரும் ஹேக்கத்தான் நெக்ஸ்ட் நடந்ததுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த என்னோட டீம் மெம்பர்ஸ் சத்யா, முனீஷ், அனிருத், ஸ்ரீநிதி, அந்த மாதிரி நிறைய டீம் மெம்பர்ஸ், மணிபாரதி, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட இந்த மூணு மாத கால உழைப்பு தான் வந்து இந்த ஹேக்கத்தான் எக்ஸ். ஸோ இந்த ஹேக்கத்தான் எக்ஸ் நம்ம எதுக்காக வந்து கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய சைபர் குற்றங்கள் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஸோ சைபர் குற்றங்களை தடுக்கிறதுக்கு காவல்துறையால் மட்டும் போதிய வல்லுநர்கள் அந்த இடத்துல இல்லைன்றதுனால தான் ஸோ வி ஹவ் டேக்கன் திஸ் இனிஷியேட்டிவ். ஸோ வி வாண்ட் டு கிரியேட் மோர் சைபர் எக்ஸ்பர்ட்ஸ், சைபர் வாரியர்ஸ் டு கான்ட்ரிபியூட் திஸ் டு தி நேஷன் டு கண்ட்ரோல் தி சைபர் கிரைம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வி ஆர் கம்ப்ளீட்டட். ஸோ எந்த ஒரு நிகழ்ச்சியுமே வந்து என்னோட ஒரு ஆசை, ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் தமிழ்நாடு. ஸோ ஐ ஸ்டார்டட் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளியில் நம்ம கண்டினியூஸாக மோர் தென் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி, ஸோ அதோட செமிஃபைனல்ஸும் வந்து அகைன் நம்ம சென்னையில் கண்டக்ட் பண்ணி, ஸோ அதோட ஃபைனல்ஸ்க்கு வந்து சைபர் எக்ஸ்பர்ட், சைபர் வாரியர்ஸ்க்கு வந்து இங்கே நம்ம கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து நம்ம நிகழ்ச்சிகள் வந்து ஹேக்கத்தான் நெக்ஸ்ட் வந்து ட்ராவல் பண்ண போகுது கண்டினியூஸாக ஒரு 2 years 3 years. ஸோ வி ஆர் பிளானிங் டு கண்டக்ட் இன் நெக்ஸ்ட் இன் February இன் ஹைதராபாத், ஒஸ்மானியா யூனிவர்சிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, அந்த மாதிரி டுவர்ட்ஸ் இந்தியா வி ஆர் பிளானிங் டு ட்ராவல். ஸோ இதோட ட்ராவல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக இருக்கிற சைபர் வல்லுநர்கள், அதாவது சிட்டி, மெட்ரோ சிட்டி மட்டும் கிடையாது, ரூரல் ஏரியாஸ்லையும் கிராமப்புற இருக்கிற மாணவர்களையும் அவங்களோட டேலண்ட்டையும் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஹேக்கத்தான் நெக்ஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல்லி வி ஆர் கம்ப்ளீட்டட். அஃப்கோர்ஸ் எந்த ஒரு நல்ல நிகழ்வுக்கும் வந்து எவ்வளோ எதிர்ப்புகள், எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது. இது எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி வித் த பிளெஸிங் ஆஃப் காட் அண்ட் மை முன்னோர்களோட ஆசீர்வாதத்தோட, என்னோட டீமோட சப்போர்ட்டோட இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம தமிழ்நாட்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் லெவலில் நம்ம இதை கொண்டு போக போகிறோம். ஸோ இந்தியா நீட் மோர் சைபர் எக்ஸ்பர்ட்ஸ்ன்ற ஒரே ஒரு குறிக்கோளை வந்து வச்சு தான் இந்த ஹேக்கத்தான் நெக்ஸ்ட் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஹேக்கத்தான் நெக்ஸ்ட் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த கான்ஃபரன்ஸ் ஏன் ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய இப்போ சைபர் குற்றங்கள் நடந்துகிட்ருக்கு. அதுக்கான விழிப்புணர்வு, அவேர்னஸ். ஸோ சைபர் கிரைம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒரே ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் நிறைய கான்ஃபரன்ஸ், செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட கண்டினியூஸாக நம்மளோட ரிசோர்ஸ் சென்டர்ஸ்லேயும் வந்து கண்டினியூஸாக அந்த ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
எப்படி நம்ம ஹேக்கத்தான் எக்ஸ் வந்து நேஷனல் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச் கவுன்சில் அந்தந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து இப்போ நம்ம சைபர் ரிசோர்ஸ் சென்டர்லையும் கண்டினியூஸாக எவ்ரி மந்த் வந்து ஒரு ஹேக்கத்தான் எக்ஸ் ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் இந்தியா ஃபுல்லாக நம்ம சைபர் ரிசோர்ஸ் சென்டர்ஸில் கண்டினியூஸாக இதை பண்ணலான் இருக்கோம். ஸோ நாங்கள் மட்டும் இல்லை, இது பல்கலைக்கழகமும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், எந்த கல்லூரியாக இருந்தாலும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலிமா we can able to create more cyber volunteers, cyber experts. ஸோ அவங்க எல்லாமே கலெக்ட் பண்ணி ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ரியல் டைம் கேஸ் ஸ்டடீஸ், பக் பவுண்டிங், அந்த மாதிரி ரியல் டைம் என்விரான்மெண்ட்டில் அவங்கள ஒர்க் பண்ண வச்சு we have planned to create more talents, experts for India. ஸோ இந்த நேஷன் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு ஒரு இலக்காக வச்சு நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐ வாண்ட் டு சப்போர்ட் மை சப்போர்ட்டர்ஸ் ஆல்சோ. ஸோ சைபர் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு 2 முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இனிஷியேட்டிவ்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே எத்தனை பேருக்கு தெரியலன்னு தெரியல, சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரிஜிஸ்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டெலிகம்யூனிகேஷனோட ஒரு முக்கியமான ஒரு விங். ஸோ இது எதுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னும் போது, நம்மளோட மொபைல் ஃபோன் லாஸ் ஆகிடுச்சு இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னும் போது, ஸோ அந்த லாஸ்ட் மொபைலை வந்து நம்ம எங்கேயுமே வந்து ரிப்போர்ட் பண்ணாமல் இத்தனை நாள் கடந்து சென்றுட்டு இருந்தோம். ஸோ அப்படி இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் டெலிகம்யூனிகேஷனில் இந்த சிஐஆர் போர்ட்டலில் வந்து கம்பல்சரி வந்து எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலயமா உங்களோட ஐஎம்இ நம்பர் வந்து கவர்மெண்ட்டால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் சைபர் கிரிமினல்ஸ் வந்து சிம் கார்டு போடுறாங்க இல்லை ஐஎம்இ நம்பர் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ் தான் இந்த சிஐஆர் போர்ட்டல். ஸோ நீங்கள் அந்த போர்ட்டல் போனீங்கனாலே தெரியும். ஸோ எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்து ஸ்டேட் வைஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, எவ்வளோ மொபைல்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கம்ப்ளைண்டர்ஸ்க்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டேட்டாஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த இடத்துலையே வந்து ஸ்டேட் வைஸ் ரிப்போர்ட்ஸும் இருக்குது, ரிஜிஸ்டர் ரிப்போர்ட்ஸ் அண்ட் எத்தனை பேருக்கு வந்து அதை சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. ஒன்ஸ் நீங்கள் அந்த சிஆர் போர்ட்டலில் மொபைல் மிஸ்ஸிங்னு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஐஎம்இ நம்பர் பிளாக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்கேஸ் மொபைல் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதே போர்ட்டலில் நீங்கள் அந்த நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் நம்பர் ஒரு நீங்கள் ரிஜிஸ்டர் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான ஒரு நம்பர் வரும். ஸோ அந்த நம்பர் போட்டு உங்களோட மொபைல் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேன்சலும் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் ஒரு பெரிய ப்ராப்ளம் எதுவும் வராது. ஸோ ஐ ரெக்வஸ்ட் ஆல் தி பப்ளிக்ஸ் they wants to use this portal CAR and கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இன்னொரு இனிஷியேட்டிவ்ஸ் தான் வந்து sanjarsathi.com. ஸோ இங்கே என் நம்பர் ஆஃப் சிம் கார்ட்ஸ் வந்து டூப்ளிகேட் சிம் கார்ட்ஸ் வந்து இங்கே எல்லார் பேர்லையுமே அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த சஞ்சார் சாதி போர்ட்டலில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணி அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து கம்பல்சரி வந்து உங்கள் நேமில் எத்தனை சிம் கார்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இஃப் த சிம் கார்டு இஸ் நாட் ரிலேட்டட் டு யூ அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல பிளாக்கும் பண்ணிக்கலாம். வித்தின் 2 to 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே அந்த சிம் கார்டு பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு நல்ல இனிஷியேட்டிவ்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை எல்லாருமே கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, sanjarsathi.comல யூ கேன் பிளாக் தி மொபைல் நம்பர்ஸ் அண்ட் லேண்ட்லைன் நம்பர்ஸ் ஆல்சோ. இன்கேஸ் வந்து எனக்கு ஒரு சைபர் கிரிமினல் இருந்து ஒரு கால் வருது, அஃப்கோர்ஸ் நான் பாதிக்கப்படலை அப்படின்னா கடந்து போகாமல் அந்த நம்பரை இமிடியேட்டாக sanjarsathi.com வெப்சைட்டில் போயிட்டு sanjarsathi.gov.in போயிட்டு அந்த மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் பிளாக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளாக் பண்ணும் போது சைபர் கிரிமினல்ஸ் கிட்டேருந்து என்னென்ன நம்பர்ஸ்லாம் வருதோ அந்த நம்பர்லாம் இமிடியேட்டாக கவர்மெண்ட் பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் எந்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாலுமே பப்ளிக்கும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த சைபர் குற்றங்களை வந்து குறைக்க முடியும். ஸோ இதெல்லாம் பப்ளிக்கோட இனிஷியேட்டிவ்ஸ், நீங்கள் தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் எடுக்கிற எல்லா இனிஷியேட்டிவ்ஸுமே பப்ளிக் கண்டிப்பாக they wants to come forward and support these initiatives. இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ நடந்திருக்க பார்லிமெண்ட் செஷனில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் I4C இந்தியன் சைபர் கோஆர்டினேஷன் சென்டர்ஸில் வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட், இந்தியாஸ் லாசஸ் rupees 11,333 crore due to the cyber frauds first 9 months of 2024. So these are data from I4C. So இதில் வந்து ஸ்டாக் ட்ரேடிங் ஸ்கேம்ஸில் வந்து 2,28,094 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு. லாசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,636 crores வந்து லாஸ் ஆயிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸில் வந்து 3,316 crore
லாஸ் ஆயிருக்கு. கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆனது பார்த்தீங்கன்னா 1,360 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. டிஜிட்டல் ஹராஸ்மெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 1616 crores டிஜிட்டல் ஹராஸ்மெண்ட்ல crore லாஸ் ஆயிருக்கு. கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆனது 63,481 கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ 2 lakh complaints of cyber frauds were registered in 2024. 45% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கேசஸ்லாம் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே சவுத் ஈஸ்ட் ஏஷியா நேஷன்ஸ் சச்சஸ் கம்போடியா, மியான்மார், லாய்ஸ், ஸோ இந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிலேருந்து தான் நிறைய சைபர் கிரிமினல்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இந்த மாதிரி சைபர் தாக்குதல்கள் வந்து நிறைய நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய சைபர் வல்லுநர்கள் எந்த அளவுக்கு தேவைப்படுறோமோ அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸும் கவர்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைபர் குற்றங்களை தடுக்கிறதுக்காக. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஒரு 2 days முன்னாடி வந்து நம்மளோட தமிழ்நாடு சைபர் செல் வந்து ஆப்ரேஷன் திரை நீக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாடு போலீஸ் வந்து ஒரு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி 70 சைபர் ஃப்ராட்ஸில் வந்து 3 daysக்குள்ளே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 135 கேசஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டு 3 daysக்குள்ளே 70 சைபர் ஃப்ராட்ஸை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் ஆப்ரேஷன் ஸ்டாண்ட்ஸ் அஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் இன் இந்தியா, எஃபெக்டிவ்லி ஸ்ட்ரைக்கிங் அட் தி பேக் போன் ஆஃப் சைபர் கிரைம் நெட்வொர்க். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ரேஷன் இப்போது நடந்த 3 days முன்னாடி நடந்த ஆப்ரேஷன் வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷன். ஸோ இட் கண்ட்ரோல்ஸ் சைபர் செயின் நெட்வொர்க். ஸோ ஹானரபிள் பிரசிடென்ட் 2 days முன்னாடி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் டே அன்னைக்கு வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஹானரபிள் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேடம் said that cyber crime and climate change new threats to the human rights. ஸோ சைபர் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நிறைய விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்போ மட்டும்தான் இந்த சைபர் குற்றங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட் எவ்வளோ இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாலுமே ஸோ பொதுமக்கள் இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த கால்ஸ் வந்தாலுமே என்ன மாதிரி ஒரு தாக்குதல் நடந்தாலுமே இமிடியேட்டாக ரிப்போர்ட் பண்ணணும். சைபர் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட்டிங் கிரைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 1930 அப்படின்றது வந்து I4Cயோட சைபர் கம்ப்ளைண்ட்காக வந்து டோல் ஃப்ரீ நம்பர். ஸோ பப்ளிக் எல்லாருமே ஏதாவது ஒரு சைபர் இன்சிடென்ட் நடந்தது, ஒரு சைபர் ஆக்சிடென்ட், ஏதாவது ஒரு சைபர் தாக்குதல் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா இமிடியேட்டாக 1930க்கு நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே கால் பண்ணி சொல்லலாம். யூ டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் எனி போலீஸ் ஸ்டேஷன் டு ரிப்போர்ட் திஸ் கிரைம். சரி, ஃபோன் எனக்கு ரீச் ஆகலை, ஃபோன் கிடைக்கல அப்படின்னா ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ஸை நீங்கள் கொடுக்கலாம் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டலில். ஸோ சைபர் கிரைம் பொறுத்த வரைக்கும் இந்த கோல்டன் ஹார்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே ஆர்பிஐலேருந்து வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் தே ஆர் கோயிங் டு அட்ரஸ் அபவுட் தி ஃபினான்ஷியல் த்ரெட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட் கேட்வே எல்லாமே. ஸோ ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான இந்த ஃபினான்ஷியல் த்ரெட்ஸ்லேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது, ஆர்பிஐ பேங்க் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ் உங்களுக்கு எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றத த பர்சன் இஸ் கோயிங் டு எக்ஸ்பிளைன். ஸோ ஐ தேங்க் ஒன்ஸ் அகெயின் த சப்போர்ட்டர்ஸ் and Tamil Nadu Open University and Honorable Justice giving me the opportunity to say my visions and everything. Thank you. Jai Hind.